சீதாராமன் சீரியல் February 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே சுபாஷ் போய் சேது ரூமில் இருக்கிற அவரோட பில்லோவை கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வராரு அவரோட ரூமுக்கு. அதுக்கப்புறம் அவரோட பில்லோ கடியில் வச்சு அந்த பில்லோவை மறைச்சி வைக்கிறாரு. இப்போ மட்டும் நம்ம நான்சியை கொன்னுட்டா நான்சி பரலோகம் போயிடுவா, சேது அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுவார், ராம டிரான்ஸ்ஃபர் கொடுத்து சீதாவோட வெளியூருக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த ராஜாங்கத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு தனக்கு தானே பேசி சந்தோஷப்பட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து செல்வி காஃபி எடுத்துகிட்டு வராங்க. செல்வி என்னடா இவர் இப்படி பண்ணிட்டுருக்காருங்கிற மாதிரி அப்படியே ஒரு லுக்கோடையே போகிறாங்க. என்ன செல்வி எப்போ வந்த? நான் பேசினது ஏதாவது கேட்டியா? அது வேற ஒன்றும் இல்லை, பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா உடம்பு குறையும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும் செல்வியும் சரிங்க ஐயா அப்படிங்கிறாங்க. செல்வி கண்டிப்பாக இதை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் பேசினது ஏதாவது கேட்டிருந்தேன்னா யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும் இதை போய் யாராவது வெளியே சொல்லுவாங்களாயா, சொன்னால் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்வி வெளியே வந்து இவருக்கு என்னாச்சு, பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா உடம்பு குறையுமா, என்ன இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு செல்வி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா சீதா நான்சி 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து கார்ட்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சீதா ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான்சி அதே கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மற்ற லேடிஸும் கூடவே இருக்காங்க. சீதா வேணாம் சீதா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசாமல் வா சீதா போயிடலாம் அப்படின்னு மீரா சொல்லவும் இல்லைக்கா நான் தான் ஜெயிப்பேங்கிறாங்க சீதா. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் நான்சி ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா ஒரு பயத்தோடையே உட்காந்துட்ருக்காங்க. அப்பா அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்ன ஒரு யோசனை வருது, நம்ம தேவையில்லாத கார்டுன்னு நினச்சி போடுறோம் இல்லையா, அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான கார்டாக இருக்கும், அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்டை தூக்கி போடு, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்ததுமே சீதா அதே மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல சீதா கண்டிப்பாக ஜெயிப்பான்னு, அவளும் அவங்க அப்பாவும் நல்லாவே கார்ட்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிகிட்ருக்க நெக்ஸ்ட் ரவுண்டும் அதே மாதிரி சீதாவே வின் பண்ணுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க நான்சி தவிர. இவங்களில் யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு அர்ச்சனா யோசிச்சுட்ருக்காங்க மனசுக்குள்ளேயே. இந்த லாஸ்ட் ரவுண்டு முடிவு பண்ணிடுவோம் யார் வின் பண்ண போகிறீங்கன்னு. இங்கே பாருங்கள் நான்சி, சீதா மட்டும் ஜெயிச்சுட்டா நீங்கள் லண்டனுக்கே திரும்பி போயிடணும், கண்டிப்பாக மீரா சீதா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நான்சி பயந்து போய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே என்ன பயம் வந்துருச்சா, சீதா ஜெயிச்சிருவான்னு பயம் வந்துருச்சா, இந்த ரவுண்டையும் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேச இன்றைக்கே முடிக்கணும்னு ஒன்று கண்டிஷனெல்லாம் கிடையாதே, எப்போ வேணாலும் முடிக்கலாம்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்ததாக சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் ரூமில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி நான்சியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் காலை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பில்லோ வச்சு முகத்தில் அமுத்திடுங்க, நான்சி இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் சேது ஜெயிலுக்கு போயிடுவாங்க, இந்த வீட்டுக்கே நான் தான் ராஜா நீ தான் ராணி அப்படின்னு 2 பேருமா பேசி பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுவாக சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நான்சியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பேசின மாதிரியே அர்ச்சனா காலை பிடிச்சிக்கிறாங்க. சுபாஷ் வந்து பில்லோவை வச்சு முகத்தில் அமுத்திட்டுருக்காங்க. ஒரு 2 நிமிஷத்தில் சக்ஸஸ், சூப்பர், இனிமேல் நம்ம தான் எல்லாத்தையும் ஆள போகிறோம் அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, அங்கே என்னடானா நான்சி இவங்க 2 பேரும் பண்ணதையெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அங்கே இருக்கனா அப்போ இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சுபாஷ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வெறும் பெட்ஷீட்டும் தலகாணியும் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் பயந்து போய் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. 2 பேரும் இங்கே வாங்க முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் பெட்டில் உட்காரலான்னு சொல்லி போகிறாங்க. பெட்லையெல்லாம் உட்காரக்கூடாது, இங்கே வந்து ஏன் முன்னாடி தரையில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் குற்றவாளி மாதிரி அப்படியே போய் தரையில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் மட்டும் அப்படி கேட்கலனா இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இதை அப்படியே யூடியூப்பில் போட்டுருவேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், அப்படியே நம்பினாலும் கொஞ்சம் தான் நம்புவேன், மகாலட்சுமியை கொன்னது சீதா தான், கண்டிப்பாக நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன், அது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் இனிமேல் என்னோட அசிஸ்டண்ட், புரியுதா, நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நான்சி சொல்லவும் சரி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னி அதையும் சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா. அது நான் எப்போ அவசியம் இருக்கோ அப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் 2 பேரும் கெட் அவுட் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு கொலை கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியலல்ல அப்படின்னு அர்ச்சனா சுபாஷை திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன முன்ன பின்ன பண்ணி பழக்கம் இருக்கா என்ன,
நானும் உன்ன மாதிரி தானே அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் அப்படியே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சீதா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா முத்தாரம்மா, டெய்லியும் நான் உன்னை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். எப்படியாவது அந்த நான்சியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சே ஆகணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுமா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக நான்சி கீழே இறங்கி வராங்க. சாம்பிராணி புகையை பார்த்ததுமே செமையாக டென்ஷனாகி, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன நான்சென்ஸ் இதெல்லாம், இப்படி போட்டு புகையை கிளப்பிட்டுருக்க, மூச்சே விட முடியல அப்படின்னு திட்டிட்டு ரொம்ப வேகமாக நான்சி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என்ன லண்டன் வாக்கிங் போகலையா அப்படின்னு கேட்கவும், எப்படி போகிறது, அதான் இவ்வளோ புகையை போட்டு வச்சிருக்கே அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. சீதாவும் பின்னாடியே போகிறாங்க. அங்கே பார்த்தா நான்சி அவங்க ரூமில் போய் உட்காந்து மகாலட்சுமி மாதிரியே பஃப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீதாவும் அதையே பார்த்துடுறாங்க. ஒருவேளை நான்சியாக வந்திருக்கிறது கண்டிப்பாக மகாலட்சுமியாக இருக்க சான்சஸ் இருக்குது. வேணும்னே அவங்களே பிளான் பண்ணி அவங்க இறந்து போன மாதிரி செட் பண்ணிவிட்டு சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், யார் தன்னை கொலை பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கூட நான்சியா இந்த வீட்டுக்கே திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.